மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன கிரக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே இருந்த புதன் இப்பொழுது 12ஆம் இடம் வந்துவிட்டது. அதாவது கும்பத்திலிருந்து புதன் நகர்ந்து மீனத்திற்குள் வந்திருக்கிறது. மீன புதன் என்பது மேஷத்திற்கு யோகம். சில இடங்களுக்கு சில கிரகங்கள் வந்தால் சில ராசிக்கு யோகம். அதை போல 12ஆம் இடமாகிய மீன ராசிக்குள் வந்து புதன் நீச்சமடைந்திருக்கிறது என்பது மேஷ ராசியை பொறுத்தவரை ஒரு பெரிய யோகம். ஏனென்றால் 3, 6 ஆகிய 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் 12ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்திற்கு வந்து அங்கே நீச்சம் அடைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மையை செய்யும். புதன் நெகட்டிவ் பிளானட் மேஷத்தை பொறுத்தவரை. அது 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் அங்கே நீச்சமாக ஆயிடுத்து அப்படின்போது அப்போ அது பலவீனமாகிவிட்டது. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அதற்கு அதிபதியான புதன் இப்பொழுது பலவீனமாகி விட்டதால் இப்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, ராசியிலே சந்திரன் உச்சம், 12ஆம் இடத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம், குரு பார்வை பெறுகிறது. ஆகிய சுப விரயங்கள் ஏற்படும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் எதையோ செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அது வேறு எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில் உங்களை பெரிய செலவை இழுத்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நாள். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், மிச்சப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீச்சம் பெற்ற புதன் 11ஆம் இடத்திலே இருந்தாலும் அது உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் அதற்கு நீச்சபங்க ராஜயோகமும் ஏற்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் காரணமாக ரிஷபராசியினருக்கு இப்பொழுது பொருளாதார நிலையிலே எதிர்பாராத ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். திடீர் வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம். இதுகாரும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்த புதன் இப்பொழுது நகர்ந்து 10ஆம் இடமான மீனத்திற்கு வந்து அங்கே நீச்சமடைந்து சுக்கிரனோடு ஒன்றாக சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. இந்த சின்ன கிரக மாற்றம் தான் அது. ஆனால் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு நல்ல நேரம் ஆரம்பம், நல்ல யோகமான நேரம் இன்று முதல் ஆரம்பம் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக கடுமையாக முயற்சி செய்து முன்பு நடக்காத விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடந்துவிடும். மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்களோடு பகைமை பாராட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் கூட இப்பொழுது நட்புக்கரம் நீட்டுவார்கள். பகைமை உணர்வு முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.